இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தந்தை மகள் சகோதர சகோதரிகளிடையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பழக்கம் இல்லாத போது மண்டி என்கின்ற பழங்குடியினர் இனத்தில் மகளை தந்தையே திருமணம் செய்து கொள்ளும் வினோத பழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலகெங்கிலும் மனித இனத்தை பொறுத்தவரையில் திருமணம் என்பது வெவ்வேறு கலாச்சாரம் மற்றும் பண்பாடு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் தந்தை மகள் சகோதர சகோதரிகளிடையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பழக்கம் பெரும்பாலும் இல்லை. ஒரே இரத்த உறவுகளுக்குள் திருமணம் செய்யும் பட்சத்தில் ஆரோக்கியமற்ற குழந்தைகள் பிறக்கும் என்கின்ற அறிவியல் பூர்வமான உண்மை ஒரு பக்கம், அதே சமயம் பாலுணர்வு ஈர்ப்புகளை கடந்து பாசத்திலும் நேசத்திலும் கட்டமைக்கப்பட்ட உறவுகளுக்கு இடையே திருமணம் செய்யக்கூடாது என்கின்ற பாரம்பரிய கட்டுப்பாடு உலகெங்கிலும் காணப்படுகிறது. விசித்திரமாக சகோதர சகோதரிகளிடையேயும் தந்தை மற்றும் மகளிடையேயும் திருமண பந்தம் ஏற்படுகின்ற நிகழ்வுகள் ஆங்காங்கே எப்போதாவது நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதிலும் ஒரு பெண்ணின் மரபுவழி தந்தை வேறு ஒருவர் என்றால் அந்த வளர்ப்பு மகளை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பழக்கம் சில தந்தைகளிடம் இருக்கிறது. வங்க தேசத்திலும் இப்படி ஒரு வினோத பழக்கத்தை அடிப்படையாக கொண்ட பழங்குடியினம் இருக்கிறது. இந்த நாட்டை சேர்ந்த மண்டி என்கின்ற பழங்குடியின மக்கள் நாடெங்கிலும் இருக்கக்கூடிய பின்தங்கிய கிராமப்புற பகுதிகளில் வசித்து வருகிறார்கள். இந்த இன மக்களிடையே தந்தை மகள் திருமணம் செய்யக்கூடிய கலாச்சாரம் மேலோங்கி இருக்கிறது. மொழி, பாரம்பரியம் மற்றும் கலாச்சார மரபுகள் ஆகியவற்றின் அடிப்படையிலும் நாட்டின் பிற மக்களிடமிருந்து வேறுபட்டவர்களாகவே இவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த இனத்தை சேர்ந்த பெண் ஒருவர் யாரேனும் கணவனை இழந்து தனிமையில் வாழ்ந்தால் அந்த இனத்தை சேர்ந்த மற்றொரு நபர் அந்த பெண்ணை மறுமணம் செய்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு மறுமணம் செய்யும் போது அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருந்தால் அந்த குழந்தையை இவர்கள் தன்னுடைய குழந்தையாக நினைப்பதில்லை. அதற்கு மாறாக அந்த பெண் வயசுக்கு வந்ததும் அந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பழக்கம் மாண்டியின ஆண்களிடம் இருக்கிறது. அதுவரையிலும் வளர்ப்பு தந்தையாக பார்க்கப்பட்டு வந்த நபரை பின்னர் அந்த பெண்கள் கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். இப்படி ஒரு ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே பெண் குழந்தையுடன் கூடிய அந்த பெண்ணை ஆண்கள் திருமணம் செய்கிறார்கள். மரபுவழி தந்தை மற்றும் மரபுவழி மகள் இடையே திருமணம் நடைபெறுவதில்லை. இருந்தாலும் மறுமணம் செய்து கொள்கின்ற பெண் மற்றும் அந்த பெண்ணினுடைய பெண் குழந்தைக்கு சேர்த்து வாழ்க்கை உத்தரவாதத்தை ஆண்கள் கொடுப்பதாலும் இது போன்ற வளர்ப்பு தந்தை மற்றும் மகளிடையேயான திருமணங்களை மண்டி இனம் ஏற்றுக்கொள்கிறது. தற்போது இந்த இனத்தை சேர்ந்த ஒரேலோ என்கின்ற பெண்ணினுடைய திருமணம் இதே போல முறையில்தான் நடந்திருக்கிறது. இந்த பெண்ணுடைய தந்தை காலமான பிறகு இவருடைய தாயாரை திருமணம் செய்து கொண்ட அந்த நபர் ஒருவர் தற்போது இந்த பெண்ணையும் சேர்த்து திருமணம் செய்திருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.